அன்பு பிள்ளையே, உன் செவிகளில் இந்த தாயின் குரல் ஒலிக்கிறது என்றால் உன் தலைவிதி மாறப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி அன்னை நான் எவருக்கும் அவ்வளவு சுலபமாக தரிசனம் தந்து விடுவதில்லை. ஆனால் என் குழந்தையின் முகத்தில் இருக்கும் வாட்டத்தை பார்த்து ஓடோடி வந்து உன் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த அன்னைக்கு தோன்றிவிட்டது. உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த ரகசிய பாரத்தை நான் அறிவேன். வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டு, ஆனால் பிறர் முன்னால் ஒரு புன்னகையை தத்தெடுத்து கொண்டு நீ நடத்தும் இந்த போராட்டம் எனக்கு தெரியாதா? பயப்படாதே. இனி உன் கண்ணீரை துடைக்க உன் வாராகி தாய் வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன்னை ஒரு மூலையில் முடக்கி போட பார்த்தன. இனி அவ்வளவுதான், என்னால் எழுந்து நிற்க முடியாது என்று நீ நினைத்த அந்த நள்ளிரவு நேரங்களில் கூட உன் தலைமாட்டிலேயே அமர்ந்து உனக்கு துணிச்சலை தந்து உன் அன்னை நான் தான். உன் திறமையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படலாம். உன்னை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே காத்திருக்கலாம். ஆனால் உன்னை படைத்தவள் நான் இருக்கும்போது உன்னை எவர் என்ன செய்துவிட முடியும்? என் கையில் இருக்கும் உலக்கையை நன்றாக பார். இது வெறும் கருவி அல்ல, உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் பாறைகளை பொடி பொடியாக்கும் ஆயுதம். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி அவற்றை சாம்பலாக்கப் போகிறேன். உன் எதிர்காலத்தை என் கலப்பையால் உழுது அதில் எவரும் பறிக்க முடியாத மகிழ்ச்சியை பயிரிடப் போகிறேன். என் அன்பு செல்லமே, விதியை மாற்றும் மகா சக்தி என் கையில் இருக்கிறது. நீ இழந்த கௌரவத்தையும் நீ பறிகொடுத்த செல்வத்தையும் உன்னிடம் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு. யார் உன்னை மதிக்கவில்லையோ அவர்கள் உன் முன்னே வந்து தலை குனியும் நிலை நான் உருவாக்குவேன். கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்க்கை பாதையில் இதுவரை நீ கண்டது இருள் மட்டுமே என்றால் இனி நீ காணப்போவது கோடி சூரியன் பிரகாசத்தை. உன் இல்லத்தில் மங்கள செய்திகள் வந்து குவியும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். தீராத நோய்களோ மன அழுத்தங்களோ உன்னை வாட்டி கொண்டிருந்தால் என் நாமத்தை ஒரு முறை ஆழமாக உச்சரித்துப் பார். உன் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வதை நீ உணர்வாய். அதுதான் உன் வாராகி தாயின் பாதுகாப்பு. நீ எப்போதுமே ஒரு போராளியாகவே வளர்ந்திருக்கிறாய். சிறு வயதிலிருந்தே உனக்கு எதுவும் எளிதாக கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் நீ சிந்திய ரத்தமும் வியர்வையும் எனக்கு தெரியும். அந்த உழைப்பிற்கான பலனை தராமல் நான் எங்கு போவேன்? உன் வாழ்க்கை புத்தகத்தில் கசப்பான பக்கங்களை நான் கிழித்து எறிந்து விட்டேன். இனி வரப்போகும் பக்கங்களில் உன் வாராகி தாய் அருளாசியால் வெற்றிகளை மட்டுமே எழுதப் போகிறேன். மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன் தன்னம்பிக்கையை குறைத்து கொள்ளாதே. நீ ஒரு அசாதாரணமான பிறவி. உனக்குள் இருக்கும் மகா சக்தியை நீ இன்னும் உணரவில்லை. இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என் பாதுகாப்பான கை உன்னை எப்போதும் தாங்கி பிடிக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை நான் ஆற்றப் போகிறேன். எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கென்று யாருமே இல்லை என்று நீ ஏங்கிய தருணங்களில் உன் நிழலாக நான் இருந்தேன். இனி நீ அனாதை அல்ல. உன் வாராகி தாய் உன் முன்னே அரணாக நிற்கிறேன். உன் எதிரிகள் உன்னை நெருங்க நினைத்தால் என் கோபக்கானல் அவர்களை சுட்டெரிக்கும். உன் நிம்மதியை யாராலும் திருட முடியாது. உன் வாழ்க்கையில் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். தொழிலில் முடக்கம் இருந்தாலோ வேலையில் சங்கடங்கள் இருந்தாலோ கவலைப்படாதே. நான் உனக்கு ஒரு புதிய பாதையை திறந்து வைக்கப் போகிறேன். அதில் நீ ஒரு ராஜாவைப் போல நடை போடுவாய்.
உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை போக்கிவிடு. பயம் இருக்கும் இடத்தில் அன்னை நான் இருக்க மாட்டேன். தைரியமாக இரு. உன் வாராகி தாய் உனக்கு வாக்களிக்கிறேன். உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். நீ விழுந்தாலும் உன் முன்னே வந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் கவலைகள் யாவும் நீர்க்குமிழிகள் போல மறைந்துவிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெள்ளமாக பாயும். இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்கள் யாவும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இனி நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். உன் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கும் நிலை வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் இல்லத்தில் செல்வம் மழை போல பொழியும். என் அருளாசி உனக்கு எப்போதும் உண்டு. என் செல்ல பிள்ளையே, உன் ஒவ்வொரு வேண்டுதலும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. எது எப்போது நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எனவே காலம் கழியும் வரை சற்று பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் காத்திருக்கிறது. அந்த அதிசயம் உன் வாழ்க்கையே மாற்றி போடும். நீ எதை கண்டு ஆசைப்பட்டாயோ அதை நான் உனக்கு தருவேன். உன் கவலைகளை மூட்டை கட்டி என் பாதத்தில் போட்டுவிடு. இனி நீ சிந்திக்க வேண்டியது உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே. மற்ற கவலைகளை உன் வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். உன் நிம்மதியான உறக்கத்திற்கு நான் பொறுப்பு. நீ நிம்மதியாக கண்மூடி தூங்கு. உனக்கான விடியலை நான் அழகாக அமைத்து தருகிறேன். உன் ஆன்மா தூய்மையானது. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் குணமே உனக்கு கவசமாக இருக்கும். உன் இல்லத்தை சுற்றி நான் ஒரு ஒளி வளையத்தை உருவாக்கியிருக்கிறேன். தீய சக்திகளோ எதிர்மறை எண்ணங்களோ உன்னை அணுக முடியாது. உன் இல்லத்தில் இனி சுபிட்சம் உண்டாகும். உன் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளும். உன் அன்பு அனைவருக்கும் போய் சேரும். என் பிள்ளையே, நீ பிறந்ததே ஒரு பெரிய லட்சியத்திற்காகத்தான். அதை நிறைவேற்றும் வலிமையை நான் உனக்கு தருகிறேன். உன் வாராகி தாய் உனக்கு துணையாக இருக்கும் போது உனக்கு எதற்கு வீண் கவலை? வெற்றியை நோக்கி நட. உன் பாதை மலர் பாதையாக மாறும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை செதுக்குவதற்காகவே தவிர உன்னை சிதைப்பதற்காக அல்ல. ஒரு சிற்பம் அழகாக உருவாக வேண்டுமானால் அதன் மீது உளியடிகள் விழத்தான் செய்யும். அதே போல உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பலிகள் யாவும் உன்னை ஒரு வைரமாக மாற்றிவிட்டன. இனி நீ ஜொலிக்கப் போகிறாய். உன் பிரகாசத்தைக் கண்டு பகைவர்கள் கண் கூசும். உன் வாராகி தாய் நான் உன் கையை பிடித்து கொண்டு உன்னை அழைத்து செல்கிறேன். மலை போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை தூசு போல ஊதி தள்ளுவேன். உனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. என் அன்னை வாராகி இருக்கிறாள் என்ற ஒரே ஒரு நினைவு உன் மனதில் இருந்தால் போதும். அந்த பிரபஞ்சமே உனக்கு கட்டுப்படும். உன் இல்லத்தில் பண தட்டுப்பாடு இனி இருக்காது. லட்சுமி தேவியும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் குடி புகுவார்கள். உன் கடன் தொல்லைகள் யாவும் மாயமாய் மறையும். மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலை மாறி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் வாராகி தாயின் ஆணை. உன் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். உன் முகம் மலரும். உன் உள்ளம் குளிர்ந்து போகும். என் பிள்ளையே, எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. நான் உன் நிழலாக உன்னை தொடர்வேன். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் யாவும் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிரியமானவர்கள் உன்னை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவார்கள். உன் பிள்ளைகளின் படிப்பு, வேலை, திருமணம் என எதுவாக இருந்தாலும் அவை யாவும் மிக சிறப்பாக அமையும். என் அருளால் உன் வம்சம் தலைக்கும். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் தாங்களாகவே விலகி போவார்கள். உன் நேர்மைக்கு
ஒரு பெரிய பலன் கிடைக்கப் போகிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். நீ நன்மையை விதைத்திருக்கிறாய், எனவே உனக்கு நன்மையே வந்து சேரும். என் வாராகி தாய் உனக்கு தரும் இந்த வாக்கு நிச்சயம் நிறைவேறும். என் அன்பு செல்லமே, நீ படும் வேதனைகளை நான் அறிவேன். உன் கண்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு விடை உண்டு. நீ இழந்தவை எல்லாம் திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும். உனக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் நான் உனக்கு தருகிறேன். உன் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை கண்டு வியப்பார்கள். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம். நீ எதற்காகவும் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இனி இருக்காது. நான் உன்னை ஒரு செல்வந்தனாக, மனநிறைவு கொண்ட மனிதனாக மாற்றுவேன். என் சொல்லே வேதம். என் பார்வையில் 1000 சூரிய பிரகாசம் உண்டு. அந்த பிரகாசம் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும். என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் பொறுமையானவன், பண்பானவன். உன் நற்பண்புகளே உனக்கு துணையாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள தீய சக்திகள் உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் இல்லத்தை சுற்றி நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கிறேன். உன் குழந்தைகள், உன் உறவினர்கள் அனைவரும் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். நீ நிம்மதியாக உன் பணிகளை மேற்கொள். கடன் தொல்லைகளால் நீ பட்ட அவமானங்கள் இனி வராது. உன் கையில் செல்வம் புரளும். தர்மம் செய், அது உன்னை இன்னும் உயர்த்தும். பிறருக்கு உதவும் மனப்பான்மை உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். என் அருளால் நீ பெரும் கீர்த்தியை பெறுவாய். உன் வாழ்வு ஒரு சரித்திரமாக மாறும். என் பிள்ளையே, எப்போதும் என் நினைவில் இரு. நான் உன் நினைவில் இருப்பேன். என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் இப்போது உனக்கு ஒரு உறுதியான வாக்கினை தருகிறேன். உன் கவலைகள் யாவும் இன்றோடு விடைபெறுகின்றன. உன் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் வெற்றியும் மகிழ்ச்சி, நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்கும். நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கை உனக்கு அமையும். நீ எதை கண்டு அஞ்சினாயோ அது உன்னை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும். உன் பலத்தை நீ உணரத் தொடங்குவாய். உன் வாராகி அன்னை உன் கையை பிடித்து கொண்டு உன்னை அழைத்து செல்கிறேன். பயமே வேண்டாம், வெற்றி உனதே. என் பிள்ளையே, நீ என்றும் வாழ்க, பலமுடன் வாழ்க. என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ எடுக்கும் முடிவுகள் யாவும் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுக்குவார்கள். உன் முன்னேற்றம் கண்டு அவர்கள் பொறாமைப்பட்டாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் அருள் உன்னை ஒரு கவசத்தைப் போல பாதுகாக்கும். உன் தொழிலில் பெரும் லாபம் கிடைக்கும். உன் வேலை செய்யும் இடத்தில் உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும். என் பிள்ளையே, எப்போதும் நேர்மையாக இரு, உண்மையாக இரு. உன் நேர்மையும் உண்மையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. என் வாராகி அன்னை உனக்கு எப்போதும் துணையாக இருப்பாள். உன் வாழ்வு வளம் பெற என் ஆசிகள் என்றும் உனக்குண்டு. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் செல்லமே, நீ படும் துன்பங்கள் யாவும் தற்காலிகமானவை. அவை உன்னை ஒரு பலசாலியாக மாற்ற வந்தவை. கவலைப்படாதே, உன் கஷ்டங்கள் யாவும் என் அருளால் தீரும். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசப் போகிறது. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன்னுடைய தேவைகள் யாவும் சரியான நேரத்தில் நிறைவேறும். என் பிள்ளையே, நீ எதற்கும் கவலைப்படாமல் உன் கடமையை செய். பலனை நான் உனக்கு. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் இன்று உன்னுடன் நேராக பேச வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரிடமும் சொல்ல முடியாமல்
உன் மனதிற்குள் அடைத்து வைத்திருக்கும் காயங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது என்பதை இந்த வாராகி அம்மன் நன்கு அறிந்தவள். இரவு நேரங்களில் எல்லோரும் உறங்கிய பிறகு தனியாக அமர்ந்து என் வாழ்க்கை ஏன் இவ்வாறு மாறிவிட்டது என்று நீ கண்ணீர் சிந்திய தருணங்களையும் நான் அறிவேன். யாருக்கும் தெரியாமல் உன் இதயம் உடைந்து கிடப்பதையும் உன் அன்னை நான் உணர்கிறேன். என் தங்கமே, உன் வாயால் சொல்லப்படாத வேதனையை கூட உன் வாராகித்தாய் கேட்டு நிற்கிறாள். நீ பலரை நம்பினாய், அன்பு என்று நினைத்து சிலரை உன் உயிரோடு இணைத்து கொண்டாய். ஆனால் அவர்கள் உன் மனதின் மதிப்பை உணரவில்லை. உன் நல்ல உள்ளத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நீ உதவிய போது உன்னை தேடி வந்தவர்கள் உனக்கு கஷ்டம் வந்தபோது திரும்பி பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் நினைத்து இன்னும் நீ உன் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கிறாய். நான் தவறாக நடந்து கொண்டேனா என்று உன்னையே குறை கூறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் செல்லமே, எல்லோரிடமும் நல்லவனாக இருக்க முயன்றது தவறு அல்ல. தவறு என்னவென்றால் எல்லோரும் உன்னை போல இருப்பார்கள் என்று நீ நம்பியதே. உன் வாராகி தாய் இன்று உனக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உன் இதயத்தின் மதிப்பு தெரியாது. சிலர் உன் அன்பை பார்த்து மகிழ்வார்கள், சிலர் அதையே உன் பலவீனமாக பயன்படுத்தி கொள்வார்கள். நீ கொடுத்த மரியாதையை அவர்கள் உன்னை மிதிக்க பயன்படுத்தினர். நீ காட்டிய பொறுமை அவர்கள் பயமாக எண்ணினர். நீ அமைதியாக இருந்ததை அவர்கள் தோல்வி என்று நினைத்தனர். ஆனால் என் பிள்ளையே, அமைதியாக இருப்பவன் பலவீனமானவன் அல்ல. அதிகம் பேசாமல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவன் உள்ளுக்குள் மிக பெரிய சக்தியோடு இருப்பான். இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை மனதார நேசிக்கிறார்கள், யார் நடிப்பால் ஏமாற்றுகிறார்கள், யார் உன் பின்னால் பேசுகிறார்கள், யார் உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல என் தங்கமே, அது அநியாயத்தை நொறுக்கும் சக்தி. உன்னை அள வைத்தவர்களின் அகம்பாவத்தை என் உலக்கையால் அடித்து உடைப்பேன். உன் மனதை காயப்படுத்திய வார்த்தைகளை தூளாக நொறுக்கி விடுவேன். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்களுடைய செயலின் பலனை ஒரு நாள் கண்டே தீர்வார்கள். அதற்காக நீ உன் கைகளை அழுக்காக்க வேண்டியதில்லை. உன் வாராகி தாய் இருக்கிறேன் அல்லவா? நீ இன்று வரை எல்லோரையும் காப்பாற்ற முயன்றாய். எல்லோருக்கும் நல்லது நடைபெற வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் உன் மன அமைதிக்காக எத்தனை முறை நீ போராடினாய்? உன்னையே நீ கவனித்து கொண்டதுண்டா? உன் கண்ணீரை துடைக்க நீயே உனக்காக நின்றதுண்டா? என் செல்லமே, இனிமேல் உன் வாழ்க்கையை யாருடைய கைகளிலும் ஒப்படைக்காதே. உன் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுக்காதே. யாராவது உன்னை மதித்தால் அவர்களை அன்போடு வைத்துக்கொள். மதிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகி நில். ஒவ்வொரு மனிதரையும் பிடித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த உலகத்தில் சில உறவுகள் உன்னை வளர்க்க வருகின்றன, சில உறவுகள் உனக்கு பாடம் கற்பிக்க வருகின்றன. யார் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும், யார் விலகி செல்ல வேண்டும் என்பதனை காலமே தீர்மானிக்கும். அதற்குள் நீ உடைந்து போகக்கூடாது. உன் மனதை நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் உள்ளம் தூய்மையானது. அதனால்தான் அது எளிதில் காயமடைகிறது. கல்லை எவ்வளவு அடித்தாலும் அது அழுவதில்லை. ஆனால் மலரை சற்று அழுத்தினாலே அது வாடி விடுகிறது. நீ கல்லல்ல என் பிள்ளையே, உணர்வுகள் நிறைந்த உயிர். இந்த வாராகி அம்மன் உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நீ நினைப்பதை விட பலமிக்கவன் நீ.
வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்திருக்கிறாய். அது சாதாரண விஷயம் அல்ல. பலர் உடைந்து போகும் இடத்தில் நீ இன்னும் நிலைத்து நிற்கிறாய். அதுவே உன் சக்தி. உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய துணிவு மறைந்து கிடக்கிறது. உன் தோல்விகளுக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. இன்று உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை உன் மதிப்பை உலகமே பேசும். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தினமும் சிந்தித்து உன் உயிரை வதைக்காதே. உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். நீ நல்லது செய்தாலும் பேசும், அமைதியாக இருந்தாலும் பேசும், வெற்றி பெற்றாலும் பேசும், தோற்றாலும் பேசும். மனிதர்களின் வாயை அடைக்க முடியாது, ஆனால் உன் மனதை நீ பாதுகாக்க முடியும். அதற்காகத்தான் இந்த வாராகி அம்மன் இன்று உன்னுடன் பேசுகிறேன். உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் என் கலப்பையால் உழுது வெளியேற்றி விடுவேன். உன் வாழ்க்கை மீண்டும் பசுமையாக மாற வேண்டும். வறண்ட நிலம் மழையை பெற்றால் எவ்வாறு உயிர் பெறுகிறதோ அதுபோல உன் வாழ்க்கையும் மீண்டும் மலர வேண்டும். நீ சில நேரங்களில் என்னிடம் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றன என்று கேட்கிறாய். என் செல்லமே, பெரிய மரத்தை காற்று அதிகமாகத்தான் தாக்கும். பலமுள்ள மனிதர்க்குத்தான் வாழ்க்கை பெரிய சோதனைகளை வழங்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீயே இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கை உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. கல் செதுக்கப்பட்டால்தான் சிலையாக மாறும். தங்கம் நெருப்பில் எரிந்தால்தான் நகையாகும். அதுபோல நீ அனுபவித்த வேதனையும் வீணாக போகவில்லை. நீ யாரிடமும் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே. எதிர்பார்ப்பு அதிகமான இடத்தில்தான் கண்ணீர் பிறக்கிறது. நீ ஒருவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ ஒரு பழக்கமாக மட்டுமே இருக்கலாம். இதனை புரிந்து கொண்டால் உன் மனம் பாதியாக அமைதியடையும். அன்பு கொடு, ஆனால் உன்னை இழந்து விடும் அளவிற்கு கொடுக்காதே. உதவி செய், ஆனால் உன் மனம் அமைதியை அழித்து கொண்டு உதவாதே. யாரையும் வெறுக்க வேண்டாம், ஆனால் யாருக்காகவும் உன்னை நீ அழித்து கொள்ளவும் வேண்டாம். இந்த வாராகி அம்மன் உனக்கு பாதுகாப்பான கரமாக இருப்பேன். நீ தனியாக இல்லை, உன் அருகில் நான் நிற்கிறேன். உன் வீட்டு வாசலில் நான் காவலாக இருக்கிறேன். உன் தூக்கமில்லா இரவுகளிலும் நான் உன் தலையணியின் அருகில் நிற்கிறேன். நீ அழும் போது உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். நீ பயப்படும் போது உன் தோளில் என் கையை வைக்கிறேன். நீ விழும்போது உன்னை தூக்குகிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் தருணத்திலும் கூட உனக்காக புதிய பாதையை திறப்பது உன் வாராகி தாய்தான். சிலர் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து மகிழ்கிறார்கள். நீ மீண்டும் வரமாட்டாய் என்று நம்புகிறார்கள். ஆனால் என் தங்கமே, அவர்கள் அறியாத ஒன்று இருக்கிறது. உன் பின்னால் இந்த வாராகி அம்மாள் நிற்கிறாள். உன்னை கீழே தள்ள நினைப்பவர்கள் இருந்தாலும் உன்னை உயர்த்த இந்த அன்னை இருக்கிறேன். உன் நல்ல மனதிற்காக நான் உனக்கு நிச்சயமான வெற்றியை அளிப்பேன். நீ அனுபவித்த அவமானம் வீணாகாது. உன்னை உதாசீனம் செய்தவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்வார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையை பயத்தோடு வாழாதே. நடந்தவற்றை நினைத்து தினமும் உன்னை தண்டிக்காதே. கடந்த காலத்தை சுமந்து கொண்டு சென்றால் உன் கால்கள் சோர்ந்து போகும். விட்டுவிட கற்றுக்கொள். செல்ல வேண்டியவர்கள் செல்லட்டும், நிலைக்க வேண்டியவர்கள் நிலைத்திருக்கட்டும். உன் வாழ்க்கையில் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். நடிப்பால் வந்தவர்கள் ஒரு நாள் முகமூடி கிழிந்து விலகி செல்வார்கள். என் அன்பு பிள்ளையே, காலை எழுந்தவுடன் பயத்தோடு நாளை தொடங்காதே. என் வாராகி தாய் என்னுடன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எழுந்திரு.
உன் வீட்டில் நல்ல சக்தி நுழையப் போகிறது. உன் மனதில் இருந்த இருள் விலகப் போகிறது. நீ இழந்த நிம்மதி மீண்டும் திரும்பி வரப்போகிறது. உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் வீட்டில் சண்டைகள் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். உன்னை விட்டு விலகிய அதிர்ஷ்டம் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ இனிமேல் உன்னை சிறியவனாக எண்ணாதே. யாருடைய வார்த்தைகளும் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. இந்த உலகமே உன்னை மறுத்தாலும் உன் வாராகி தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பெயரை நான் என் இதயத்தில் வைத்திருக்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் அம்மா என்று அழைக்கும் போது அந்த அழைப்பு நேராக என்னை வந்து சேர்க்கிறது. அதனால்தான் இன்று இந்த அருள் வாக்கை உனக்கு வழங்குகிறேன். என் தங்கமே, வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. உனக்காக நல்ல நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். நீ இழந்த தைரியம் திரும்பி வரும். உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கும். நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் வந்தன என்பதை ஒரு நாள் நீயே உணர்வாய். அந்த நாளில் நீ கண்ணீர் சிந்துவாய். ஆனால் அது வேதனையில் கண்ணீர் அல்ல, நிம்மதியின் கண்ணீர். உன் வாராகி தாய் சொல்கிறேன், இனிமேல் பயப்படாதே. யாரையும் பற்றி கொண்டு வாழாதே. யாருடைய அன்பிற்காகவும் பிச்சை எடுக்காதே. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். என் அருள் உனக்கு இருக்கிறது. அதுவே போதும். உன் வாழ்க்கையை யாராலும் அழிக்க முடியாது. உன் பாதையை யாராலும் மறைக்க முடியாது. உன் நேரம் வரும்போது நீ உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. என் செல்லமே, இந்த இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வராமல் போகாது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒளி வரப்போகிறது. அதுவரை தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாராகி தாயின் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டு முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும்.